நார்மல் டெலிவரி கஷ்டப்பட்டு ஆகி எத்தனையோ பேருக்கு செரிப்ரல் பால்சி கிட்ஸ் வந்து அந்த டேர் எல்லாம் கீழே எபிசாட்டமி டேர்லாம் பயங்கரமாக கிழிஞ்சு போய் ரொம்ப கஷ்டப்பட்ட மதர்ஸ் கிட்ட பேசி பார்த்தீங்கன்னா அப்பா இதுக்கு நான் சிசேரியனே பண்ணியிருப்பேன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த ரிஸ்க் ஃபேக்டர் ஏன் இப்போ அதிகமாக வருதுன்னா இதுதான், லேட்டாக கன்சீவ் ஆகிறாங்க, அதாவது லேட் 30s கன்சீவ் ஆகிறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்து கன்சீவ் ஆகிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகமாக வரப்போ ஆப்வியஸாக கொஞ்சம் சிசேரியனோட ரேட் அதிகமாக இருக்குது. எல்லா எக்ஸசைஸும் பண்ணியும் எனக்கு நார்மல் டெலிவரி ஆகலைன்னு சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்லேயே போயிடுவாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹெல்த்தியாக சாப்பிட்றது. 2 பேருக்கு சாப்பிட்றது கிடையாது, டபுளாக சாப்பிட்றது கிடையாது. டெஃபினட்டாக குவான்டிட்டி டசன்ட் மேட்டர், குவாலிட்டி ஆஃப் ஃபுட் மேட்டர்ஸ். நீங்கள் கம்மியாக சாப்பிட்டாலும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. நார்மல் டெலிவரி ரொம்ப மோசம் சிசேரியனை விட. அது நார்மல் டெலிவரி ஆகி கஷ்டப்பட்ட மதர்ஸ்க்கு தான் தெரியும். 1 வீக் இல்லை 1 மந்த் வரைக்கும் உட்கார முடியாது, யூரின் மோஷன் போகிறது கஷ்டம், கீழெல்லாம் பயங்கரமாக வலிக்கும், நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் இப்போ சொன்னால் பயந்துருவாங்க மதர்ஸ். நல்லா நடக்கிற நார்மல் டெலிவரியை நிறுத்தி நோபடி வில் டூ சிசேரியன். The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓப்பன், அப்ளை ஆன்லைன். இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் நம்ம நிறைய இடத்துல இந்த நார்மல் டெலிவரின்றதை பார்க்க முடியல. நிறைய இடத்துல சிசேரியன் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கான முக்கியமான ரீசன் என்ன மேம்? முக்கியமான ரீசன் ஏஜ் ஆஃப் மேரேஜே இப்போ லேட் ஆகிடுச்சு. அப்போல்லாம் 20 to 25 நிறைய மேரேஜ் ஏஜ் ஆஃப் மேரேஜ் இருந்தது. இப்போ 25 to 30 தான் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 2-3 இயர்ஸ் பிளான் பண்ணுறாங்க. ஜாப் செட்டில் ஆகணும், கெரியர் அப்ராட் போகணும், இல்லை ஃபினான்ஷியலாக நாங்கள் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டு குழந்தைய விச் இஸ் குட். ஃபேமிலியை பிளான் பண்ணுறது குட், பட் ரொம்ப லேட் பண்ணிடக்கூடாது. அது ஒரு விஷயம். ஏன்னா கன்சீவ் ஆகிறதே பெரிய பிரச்சனை ஆனதுக்கப்புறம் ஒரு குழந்தை தான் அப்படின்றத முடிவு பண்ணிடுறாங்க. ரொம்ப ரேராக தான் செகண்ட் சைல்டுக்கும் போகிறாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கிறப்போ தட் சைல்டு பிகம்ஸ் வெரி ப்ரெஷியஸ். பெற்றுக்க போகிறதே ஒன்று தான்றப்போ ப்ரெஷியஸ். அந்த குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது அப்படின்றது எல்லாருமே. நீ 4 குழந்தை பெற்றாலும் 1 குழந்தை பெற்றாலும் குழந்தைக்கு பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறது நல்ல விஷயந்தான், நார்மல் தான். அப்படி இருக்கிறப்போ நமக்கு டெலிவரிக்கு வரப்போ வேலைக்கு போயிட்டுருக்காங்க. பாதி 80% ஆஃப் த விமன் ஆர் நவ் ஒர்க்கிங். அண்ட் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஷிஃப்ட்டில் வேறு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நோபடி இஸ் 9 to 5 ஜாப். சம்டைம்ஸ் அவங்க ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணி ஏர்லியராக முடிக்கிறாங்க. 5:30க்கு லாகின் பண்ணால் 2:30, 3 வரைக்கும் வேலை பண்ணுறாங்க. சில டைம் 12:30, 1க்கு லாகின் பண்ணிவிட்டு நைட் 10:30, 11 வரைக்கும் வேலைக்கு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஒர்க் ஷெடியூலுக்கு தகுந்தாப்பில் தான் அவங்க டயட் அண்ட் எக்ஸசைஸ் மாறுது. ஸோ எக்ஸசைஸே பண்ணாமல் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் அப்பயாவது பண்ணணும். ஏன்னா நம்ம பாடி ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நார்மல் டெலிவரி ஈஸியாக ஆகும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட அட்வைஸ் என்னென்னா, கன்சீவ் ஆகிறதுக்கு ஒரு 3 months முன்னாடி அட்லீஸ்ட் நீங்கள் கொஞ்சம் ஒரு ப்ரீ ப்ரெக்னென்சி கவுன்சிலிங் மாதிரி போயிட்டு ப்ராப்பராக டயட் எக்ஸசைஸோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சு ஃபாலோ பண்ண ஆரம்பித்து நல்ல ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்லாம் எடுத்து கன்சீவ் ஆன கையோட கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இஃப் இட் இஸ் அ ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி லைக் ட்ரீட்மெண்ட் எடுத்து கன்சீவ் ஆகிறீங்க, மல்டிபிள் ப்ரெக்னென்சி, IVF கன்செப்ஷன்ஸ், இந்த மாதிரி பிபி அதிகமாக இருக்குது, சுகர் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் டாக்டர்ஸே சொல்லிடுவோம். ஆனால் 80% ஆஃப் த ப்ரெக்னென்சிஸ் ஆர் நார்மலாக தான் கன்சீவ் ஆகிறீங்க. அப்போது நீங்கள் கொஞ்சம் டயட் பண்ணணும், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்கிறாங்க, நிறைய ஆர்டர் பண்ணி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஏன்னா அவங்க லாக் அவுட் பண்ணுறதே நைட் 11:30ன்றப்போ பசிக்குதுன்றாங்க. ஆப்வியஸாக ப்ரெக்னென்சியில் பசிக்கும். அப்போ அவங்க அவசரத்துக்கு எதையாவது ஒன்றத்தை வாங்கி சாப்பிட்றாங்க. இல்லை வீட்டில் வெறும் தோசையும் சர்க்கரையும் தொட்டு சாப்பிட்றாங்க, இல்லை பொடி வச்சு சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி டயட் ஹெல்த்தியாக இல்லை, நியூட்ரிஷியஸாக இல்லை. ஸோ முதல்ல அவங்க நியூட்ரிஷியஸாக சாப்பிடணும். ஐடியல் வெயிட் கெயின், நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, சரியாக எக்ஸசைஸ் பண்ணலைன்னா பேபியோட வெயிட்டும் கூட 3.4, 3.6ன்னு ஆக போகுது. ஸோ பேபியோட வெயிட்டும் 2.5 to 3 இருந்து அம்மாவுக்கும் எந்த மேஜர் காம்ப்ளிகேஷன் லைக் பிபி, சுகர், தைராய்டு மாதிரி எதுவும் இல்லாமல் அண்ட் அம்மாவும் ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கிற பட்சத்தில் ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே நார்மல் டெலிவரி ஈஸியாக நடக்கும். இதை தவிர்த்து வேறு ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குன்றப்போ டாக்டர்ஸே அவங்கள ரெஸ்ட்டில் கொடுக்குறப்போ அந்த ரிஸ்க் ஃபேக்டரே ரீசன் ஆகிடும் சிசேரியனுக்கு. அந்த ரிஸ்க் ஃபேக்டர் ஏன் இப்போ அதிகமாக வருதுன்னா இதுதான், லேட்டாக கன்சீவ் ஆகிறாங்க, அதாவது ஏர்லி 30s கன்சீவ் ஆகிறாங்க, இல்லை லேட் 30s கன்சீவ் ஆகிறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்து
கன்சீவ் ஆகிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறப்போ கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகமாக வரப்போ ஆப்வியஸாக கொஞ்சம் சிசேரியனோட ரேட் அதிகமாக இருக்குது. ஓகே மேம். இப்ப கன்சீவ் ஆனவங்க வந்து நார்மல் டெலிவரிக்காக இந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுக்கணும்னா அது என்ன மேம்? நார்மல் டெலிவரிக்கு ப்ரிகாஷனே தேவையில்லை. எக்ஸசைஸ் பண்ணி அவங்க ஓகே. ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கணும். அது மட்டும் பண்ணால் போதும். குழந்தைய சுற்றி இருக்க தண்ணி நார்மலாக இருக்குது, குழந்தையோட வெயிட் நார்மலாக இருக்குது, பிளசண்டாவோட பொசிஷன் நார்மலாக இருக்குது, அந்த விமன் எக்ஸசைஸ் பண்ணி அந்த பெல்விஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது, ஸ்ட்ரெச் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, அவங்க உடம்பே ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நார்மல் ஆகும். ஆனால் நார்மலுக்காக ஹைலி மோட்டிவேட் ஆகிட்டு நல்ல டயட் எக்ஸசைஸ் பண்ணிட்டும் கடைசி நிமிஷம் குழந்தை தலை வர கஷ்டப்பட்டாங்கன்னாலோ, குழந்தை மோஷன் போயிட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் டிஸ்ட்ரெஸ் ஆச்சுனாலோ, கொடி சுற்றி இருக்குன்னு ஹார்ட் பீட் ட்ராப் ஆகுதுனாலோ, சிசேரியன் சொல்கிறப்போ த மதர் ஷுட் நாட் ஃபீல் பேட் ஆர் கோ இன் டு டிப்ரெஷன். அதுதான் முக்கியம். எண்ட் ஆஃப் த டே ஹெல்த்தி மதர் ஹெல்த்தி பேபி கான்செப்ட் தான். எல்லா எக்ஸசைஸும் பண்ணியும் எனக்கு நார்மல் டெலிவரி ஆகலைன்னு சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்லேயே போயிடுவாங்க. நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, நம்ம குழந்தை சேஃபாக இருக்குது. இமேஜின் நார்மல் டெலிவரி கஷ்டப்பட்டு ஆகி எத்தனையோ பேருக்கு செரிப்ரல் பால்சி கிட்ஸ் வந்து அந்த டேரெல்லாம் கீழே எபிசாட்டமி டேரெல்லாம் பயங்கரமாக கிழிஞ்சு போய் ரொம்ப கஷ்டப்பட்ட மதர்ஸ்கிட்ட பேசி பார்த்தீங்கன்னா, அப்பா இதுக்கு நான் சிசேரியனே பண்ணியிருப்பேன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது வெளியில் வராது. அந்த மாதிரியான ரிஸ்க்கு அதெல்லாம் வெளியில் வராது. காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நார்மல் டெலிவரி ரொம்ப மோசம் சிசேரியனை விட. அது நார்மல் டெலிவரி ஆகி கஷ்டப்பட்ட மதர்ஸ்க்கு தான் தெரியும். 1 வீக் இல்லை 1 மந்த் வரைக்கும் உட்கார முடியாது, யூரின் மோஷன் போகிறது கஷ்டம், கீழெல்லாம் பயங்கரமாக வலிக்கும். ப்ளஸ் பேபி என்ஐசியூக்கு போயிருக்கும். ஏன்னா கஷ்டப்பட்டு டெலிவரி ஆகிட்டு அந்த பிரெயினை சுற்றி பிளட் கிளாட்லாம் ஆகும். நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் இப்போ சொன்னால் பயந்துருவாங்க மதர்ஸு. நீங்கள் ஃபிசிக்கலி ஆக்டிவ் நல்லா நடக்கிற நார்மல் டெலிவரியை நிறுத்தி நோபடி வில் டூ சிசேரியன். தானாக நடக்காத பட்சத்தில் சிசேரியன் ஆகுதுன்னா அது பெட்டர் ஆப்ஷன். அவ்வளோதான். ஓகே மேம். இப்போ வந்து டெலிவரின்னு வரும்போது நார்மல் டெலிவரி வந்து டைம் டியூரேஷன் கம்மியா இல்லைன்னா சிசேரியனில் டைம் டியூரேஷன் கம்மியா? நார்மல் அப்படின்னா பெயின் வந்த உடனே டெலிவரி ஆகாது. அது ஒன்லி ஹேப்பன்ஸ் இன் சினிமாஸ் அண்ட் வெரி ரேர்லி ப்ரீடம் லேபர். அவசரமாக அந்த கொஞ்சம் பட்டுன்னு டெலிவரி ஆகிறது அது ரொம்ப ரேர் தான். நார்மல் டெலிவரி ஜென்ரலாக 12 to 18 hours ஆகும் ஃபஸ்ட் டைம் மதர்ஸ்க்கு டெலிவரி ஆக. அண்ட் செகண்ட் ஆர் தேர்ட் போகிறப்போ ஒரு கொஞ்சம் குறையும். 6 to 8 hours 8 to 12 hours குறையும். அஃப்கோர்ஸ் அது பெயின்ஃபுல்லாக இருக்கும். பட் நார்மல் டெலிவரின்றது வந்து அவங்க அட்வான்டேஜாக நினைக்கிறாங்க. பட் நார்மல் டெலிவரியிலையும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸ்டிச் போட்ட இடத்துல பெயின் இருக்கும். அதுவும் 1 week 10 days வரைக்கும் இருக்கும். உட்கார முடியாது. ஏன்னா உட்காந்து தான் ஃபீட் பண்ணணும்னு சொல்லுவோம். அவங்களால ஃபீட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய சில பேருக்கு கம்ப்ளீட் பெரினியல் டேரெல்லாம் வந்துருச்சுன்னா ப்ளீடிங் ஆகிறதும் மோஷன் போகிறதும் எல்லாம் ஒரே ஓட்டையில் வரும். அதெல்லாம் வந்து இமேஜினே பண்ண முடியாத காம்ப்ளிகேஷன். பட் ஸ்டில் இந்த மாதிரியான நிறைய காம்ப்ளிகேஷன் நார்மல் டெலிவரியில் இருக்குது. அதே மாதிரி நார்மல் டெலிவரியில் தலை வர கஷ்டப்பட்டுச்சுன்னா வேக்கம் போட்டோ இல்லை ஃபோர்சப்ஸ் போட்டோ டெலிவரி பண்ணுறப்போ குழந்தையோட தலையிலலாம் வந்து அந்த ரத்த கட்டியெல்லாம் வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. குழந்தை என்ஐசியூ போயிட்டு 1 வாரம் 10 நாள் கழித்து கையில் கொடுப்பாங்க. அப்போது அதுவுமே ரொம்ப 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 ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா போயிடும். சிசேரியன்றது வந்து டியூரேஷன் ஆஃப் சர்ஜரி ப்ராபப்ளி 1 to 1.5 hours. ஆனால் லைஃப் லாங் பேக் பெயின் இருக்கும்லாம் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த காலத்தில் முதுகில் போடுற இன்ஜெக்ஷனோட நீடிலோட சைஸ் வந்து பெருசாக இருந்தது. அதனால் பேக் பெயின்லாம் வந்துட்டு இருந்தது. இப்போ எல்லாம் ரொம்ப தின்னாக நல்ல ஹேர் மாதிரி ரொம்ப தின் நீடில்ஸ் வந்துருச்சு. ஸோ பேக்கில் இன்ஜெக்ஷன் போடுறனால உங்களுக்கு பேக் பெயின் வராது. அப்படி பார்த்தா நார்மல் டெலிவரியான நிறைய பேருக்கு பேக் பெயின் இருக்குது. ஸோ டெலிவரிக்கு அப்புறம் பேக் பெயின் வருது, அது நார்மலோ சிசேரியனோ, அது எதனால் வருது அப்படின்னா ப்ரெக்னன்சியில் உங்கள் வயிறு பெருசாக இருப்போ அந்த வெயிட் வந்து உங்கள் முதுகுத்தண்டை பிடிச்சி இழுத்துட்டு கொஞ்சம் முன்னாடி வரும். அதனாலையும் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் நீங்கள் ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணாமல் வெயிட் அப்படியே ரீட்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக லைஃப் லாங் பேக் பெயின் வரும். ஏன்னா ஸ்பைனல் கார்டை நம்ம அஃபெக்ட் ஆகுது. அது நார்மல் பாஸ்டர்லேருந்து நம்ம மாற்றி வச்சுருக்கோம். ஸோ அப்போ அதுக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னா ப்ரெக்னென்சி டைம்லேயே நீங்கள் ஃபிசிக்கலி ஆக்டிவாக அந்த ஸ்பைனை லோ பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்லாம் ரெகுலராக பண்ணிட்டு வரணும். டெலிவரி முடிஞ்சு ஒரு 1 or 2 months ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் குழந்தையோட ஃபஸ்ட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்குள்ளார அந்த ஒரு 9 to 10 months கொஞ்சம் நீங்கள் வந்து வெயிட் லாஸ்க்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபிசிக்கலி ஆக்டிவாக அது ரொம்ப சேலஞ்ச். ஏன்னா நியூபார்ன் பேபி வச்சுட்டு வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப சேலஞ்ச். பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப சேலஞ்ச். பட் ஸ்டில் உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டு கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி லோ பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக லைஃப் லாங் பேக் பெயின் வராது.
ஓகே மேம். இப்ப வந்து கன்சீவ் ஆன உடனே வந்து எவ்வளோ நாள்ல இருந்து நம்ம வொர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம்? இப்ப வந்து நெறைய பேர் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கன்சீவ் ஆன உடனே. ஸோ நம்ம வொர்க் அவுட் பண்றத எந்த மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? கன்சீவ் ஆகுறவங்க ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் ரொம்ப ரொம்ப அலட்டிக்க வேண்டாம். லைக் நார்மலா கன்சீவ் ஆயிட்டாங்க ஸ்பான்டேனியஸ். சி எவ்ரி கன்செப்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட். இந்த காலத்துல இதை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் கன்சீவிங் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட். 50% ஆஃப் த விமன் அட்லீஸ்ட் கன்சீவ் ஆகிறது ட்ரீட்மெண்ட் எடுத்து கன்சீவ் ஆகிறாங்க, இல்லை பிளான் பண்ணி 3-6 மந்த்ஸாக ட்ரை பண்ணி கன்சீவ் ஆகிறாங்க. கல்யாணம் ஆச்சு டக்குன்னு கன்சீவ் ஆனாங்கன்றது வந்து பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி தான். ஸோ ஹூஎவர் இட் இஸ், நீங்கள் நேச்சுரலாக கன்சீவ் ஆயிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் நீங்கள் எப்போவும் பண்ணிகிட்டு இருக்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஜாபுக்கு போகலாம், வரலாம், வீட்டு வேலைலாம் செய்யலாம். ஈவினிங் ஒரு half an hour 45 மினிட்ஸ் ரிலாக்ஸ்டு வாக்கிங் போகணுமா போகலாம். ட்ரீட்மெண்ட் எடுத்து கன்சீவ் ஆனவங்க ஐயுஐ, ஐவிஎஃப் மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்கீங்கன்னா 3 மாதம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அதுக்காக பெட்லேயே படுத்துட்டு இருக்கணும்னு இல்லை. ஆனால் அட்லீஸ்ட் வீட்டோட கொஞ்சம் ரொம்பலாம் ட்ராவல் பண்ணாமல், ரொம்பலாம் பிரிஸ்க் வாக்கெல்லாம் போகாமல் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இருக்கணும். இந்த 3rd மந்த் அந்த என்டி ஸ்கேனுன்னு ஒன்று பண்ணுவோம். அதுதான் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரோட எண்டு. 3rd மந்த்லேருந்து 5th மந்த் அனாமலி ஸ்கேன் பண்ணுவோம். இந்த 12 to 13 வீக்ஸ்லேருந்து 18 to 20 வீக்ஸ் வரைக்கும் கம்பல்சரி ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour வாக்கிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வாக்கிங்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்கள் இப்போ டீச்சர் ப்ரொஃபஷனில் இருக்கீங்கன்னா மாடிப்படி ஏறலாமா இறங்கலாமா, ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நான் மேலே கீழே ஏற வேண்டியிருக்கேன், தாராளமாக ஏறலாம் இறங்கலாம். ஐடியில் இருக்கேன், நான் வந்து ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்னா கொஞ்சம் பம்பி ஜம்பி ரைட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக ட்ராவல் பண்ணிட்டு போகலாம். இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருக்கேன், நான் தான் எல்லா வீட்டு வேலையுமே செய்கிறேன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு half an hour நீங்கள் நடக்கிறதுல, ஏன்னா எல்லா வேலையும் செஞ்சு உங்கள் உடம்பு பழகிடுச்சு. எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தால் உங்கள் உடம்பு வில் ஃபீல் ரிலாக்ஸ்ட் அண்ட் குட். வாக்கிங் இஸ் ஆல்வேஸ் குட் டூரிங் ப்ரெக்னென்சி. ஸோ அந்த அனாமலி ஸ்கேன் ஒரு 20 வீக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தை நல்லா இருக்குது, ப்ளசண்ட்டாலாம் கரெக்ட் பொசிஷனில் இருக்குது, எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை அப்படின்னு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸசைஸ் அண்ட் ஸ்ட்ரெச்சஸ்லாம் ஆரம்பிக்கணும். சில மதர்ஸ் இந்த ஃபஸ்ட் செமஸ்டர் முடிஞ்ச உடனே கூட நான் யோகா பண்ணலாமா, நான் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தது பண்ணலாமான்னா, எஸ், இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட் டூ தட் ஸ்ட்ரெச்சஸ். பட் வயிறுக்கு ப்ரெஷர் கொடுக்காத மாதிரி ஹேண்ட் அண்ட் லெக் ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் அப்பர் பாடி ஸ்ட்ரெச் இல்லை கால் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறது மட்டும் பண்ணிக்கோங்க. 20 வீக்ஸ்க்கு அப்புறம் யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் ப்ரீநேட்டல் எக்ஸசைசஸ். கண்டிப்பாக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே மேம். இப்போ வந்து கன்சீவ் ஆனவங்களுக்கு இந்த டயட் பிளான்னு பார்க்கும்போது வந்து குவாலிட்டி இம்பார்ட்டண்ட்டா, குவான்டிட்டி இம்பார்ட்டண்ட்டா? இப்போ வந்து ப்ரெக்னென்ட் ஆனவங்க வந்து நிறைய சாப்பிடுவாங்க, கிரேவிங்ஸ் வந்து நிறைய இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பேபிக்கு கொஞ்சம் ஒபீஸ் ஆகிற மாதிரி ஏதாச்சும் சான்சஸ் இருக்கா? ப்ரெக்னென்ட் மதர்ஸோட கிரேவிங் அவங்களோட டயட் சரியில்லாததுனால தான் வருது. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு சில ஃபுட் ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிச்சி போகும், பிடிச்சிட்டு இருந்த ஃபுட் ஐட்டம் பிடிக்காமல் போகும். நான் அந்த டிஸ்கஷனுக்கு போகல. பட் நீங்கள் சரியாக சாப்பிடல அப்படின்னா கண்டிப்பாக பசிக்கும், அடிக்கடி பசிக்கும். ஸோ நான் என்னோடய ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு எப்போவுமே என்ன அட்வைஸ் கொடுப்பேன்னா, பிரித்து சாப்பிடுங்க. 3 வாட்டி சாப்பிட்றத 6 வாட்டியாக சாப்பிடுங்க. ஆனால் டபுளாக இல்லை, பாதி பாதியாக. எப்போவுமே நான் 4 இட்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடுவேன் டாக்டர்னா, ஒரு 8-8:30க்கு 2 இட்லி, திரும்பவும் ஒரு 10-10:30க்கு 2 இட்லி. நீங்கள் ஒர்க்கிங் மதராக இருந்தால் மல்டிபிள் டப்பா கட்டிட்டு போகணும், அவ்வளோதான். வீட்டில் இருக்கவங்க நோ ப்ராப்ளம். ஸோ கொஞ்சம் ஹெல்தி ஸ்நாக்ஸ் லைக் பட்டர் மில்க், இளநீ, சூப்ஸு அண்டு நட்ஸு அண்ட் கொண்டக்கடலை, பச்சைப்பயிறுன்னு சுண்டல், ஃப்ரூட்டு, இந்த மாதிரி ஹெல்தி ஸ்நாக்ஸ் வச்சுக்கோங்க. அண்ட் மீல்ஸை வந்து பிரித்து சாப்பிடுங்க. 2 இட்லி இப்போ 8 மணிக்கு, 2 இட்லி 10 மணிக்கு, அப்படி சாப்பிட்டா பரவாயில்ல. அப்படி இல்லையா, 2 இட்லி 8 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா கூட ஒரு எக்கு இல்லை சத்து மாவு கஞ்சி, அந்த மாதிரி ஹெல்தி ஆப்ஷனாக ப்ரோட்டீனை இன்க்ளூட் பண்ணிங்கன்னா லேஸில் பசிக்காது. ப்ரோட்டீன் இல்லாமல் வெறும் காப்ஸாக இட்லியாக சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக பசிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ரைஸ்லேயும் மதியம் ரைஸ் கம்மி பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் அதிகமாக ஆட் பண்ணுங்கள். சுண்டலெல்லாம் ஆட் பண்ணுறப்போ ப்ரோட்டீன்ஸ், பல்சஸ் எல்லாமே ப்ரோட்டீன்ஸ், ஃபிஷ்ஷு ப்ரோட்டீன், எக்கு ப்ரோட்டீன், சிக்கன் ப்ரோட்டீன், இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறப்போ லேஸில் பசிக்காது. நமக்கு அந்த அன்னெசரி ஸ்நாக்ஸை நம்ம தேட மாட்டோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஹெல்த்தியாக சாப்பிட்றது. 2 பேருக்கு சாப்பிட்றது கிடையாது, டபுளாக சாப்பிட்றது கிடையாது. டெஃபினட்டாக குவான்டிட்டி டசன்ட் மேட்டர், குவாலிட்டி ஆஃப் ஃபுட் மேட்டர்ஸ். நீங்கள் கம்மியாக சாப்பிட்டாலும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ப்ரோட்டீன் ரிச்சாக சாப்பிட்டிங்கன்னா லேஸில் பசிக்காது உங்களுக்கு. அந்த மாதிரி பிளான் பண்ணி சாப்பிட்றப்போ நீங்களும் அன்னெசரியாக வெயிட் போட மாட்டீங்க, குழந்தையும் தேவையில்லாமல் வெயிட் போடாது, ப்ரெக்னன்சியும் ஸ்மூத்தாக போகும்.
ஓகே மேம். இப்போ வந்து நம்ம சோஷியல் மீடியால பார்த்தோம்னா, பிரெக்னன்ட்டா இருக்கவங்க வந்து டான்ஸ் ஆடி வீடியோ போடுவாங்க. அதே மாதிரி தலைகீழா இருந்து வொர்க் அவுட் பண்ற மாதிரியான வீடியோஸ்லாம் கூட போடுவாங்க. ஸோ வந்து இது பேபிக்கு எதுவுமே அஃபெக்ட் ஆகாதா? ஸோ நீங்கள் எப்போவுமே ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கிறவங்க ப்ரெக்னென்சியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் அவுட் பண்ணலாம், பண்ணவும் முடியும். இல்லை நான் ப்ரெக்னென்ட் டைமில் தான் ஃபஸ்ட் டைம் நான் எக்ஸசைஸே கற்றுக்க போகிறேன் அப்படின்னா அண்டர் சூப்பர்விஷன் உங்கள் ஃபிசியோதெரபிஸ்டோட, அதுவும் எஸ்பெஷலி ப்ரெக்னென்சி எக்ஸசைஸ் பண்ண சொல்லிக் கொடுக்குற சைல்ட் பர்த் எஜுகேட்டரோட நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது சேஃப். ஜஸ்ட் பிகாஸ் சோஷியல் மீடியாவில் யாரோ ஏதோ போடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, தலைகீழாக நிற்கிறாங்கன்றனால நம்மளும் அதெல்லாம் ட்ரை பண்ணோன்னா ஒரு சின்ன ஸ்லிப்பாகி விழுந்தால் கூட முடிஞ்சு போச்சு. அது வேண்டாம். நமக்கு எது பெனிஃபிட்ஸோ அதுதான் நமக்கு முக்கியம். நார்மலாக பண்ணுற வாக்கிங், நார்மல் ஸ்ட்ரெச்சஸ் அதுவே போதும். அவங்களால பண்ண முடியுது, நம்மளால் பண்ண முடியலையே. நானும் நிறைய இந்த சோஷியல் மீடியா வீடியோலாம் பார்த்தேன். ப்ரெக்னென்ட் ஃபுல் டைம் எந்திரிச்சு குதிச்செல்லாம் அந்த ஜம்ப் பண்ணி டேபிளில் ஏறுற வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்தேன். பட் அது வந்து அவங்க பை நேச்சர், பை பர்த் அவங்க அந்த மாதிரிலாம் ஸ்போர்ட்டிவாக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு அது ஈஸியாக வருது. நம்ம நேச்சருக்கு எது ஒத்து வருதோ அதை தான் நம்ம பண்ணணும். நம்ம அவுட் ஆஃப் த நேச்சர் ஏதோ ஒரு வீடியோவை பார்த்து, அதுவும் ப்ரெக்னென்சியில் நம்ம இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறது ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கும் சேஃப்டி கிடையாது, குழந்தைக்கும் நல்லது கிடையாது. நீங்கள் நார்மல் ஸ்ட்ரெச்சஸ், நார்மலாக அண்டர் சூப்பர்விஷன் எக்ஸசைஸ், நான் அதுதான் சொல்லுவேன். என் மதர்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க, மேடம் நான் யூடியூப்பில் பார்த்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் வீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நீங்கள் யூடியூப்பில் பார்த்து பண்ணுறப்போ சம்டைம்ஸ் நீங்கள் அந்த குதிக்கிற டான்ஸ் ஆடுற எக்ஸசைஸ் விட்டுருங்க. சில பேருக்கு ஸ்ப்ரெயினே ஆகும், சுளுக்கு பிடிச்சிக்கும், சில மசில் டைட் ஆகிடும், அப்புறம் வலி வந்துருச்சுன்னா அதுவே அவங்கள டிமோட்டிவேட் பண்ணிடும். சும்மா கூட அவங்களால நார்மல் ஒர்க் அவுட்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஐ ஆல்வேஸ் டெல் தம், ஒரே ஒரு செஷனாவது நீங்கள் வந்து ஒரு ட்ரெயின்டு ஃபிசியோ அவங்களோட உட்காந்து நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. உங்கள் பாஸ்டருக்கு ஸ்குவாட் பண்ணுன்னா கூட நீங்களாக ஸ்குவாட் பண்ணுறது ஒரு மாதிரி, சூப்பர்விஷனோட பண்ணுறப்போ பேக் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், அதெல்லாம் அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க. கரெக்ட் பாஸ்டரில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெயின் வராது. எக்ஸசைஸ்னால எனக்கு பெயின் வந்துச்சுன்னு யாராவது சொல்கிறாங்கன்னா அப்போ அவங்க தப்பாக எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். எக்ஸசைஸ் ரிலீவ்ஸ் த பெயின், அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு ஏற்கனவே பாடியில் அங்கே இங்கே வலி இருக்குன்னா ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறப்போ தட் ரிலீசஸ் த பெயின், அதுதான் கரெக்ட் எக்ஸசைஸ். ஸோ நீங்கள் கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணி பெயின் ஃப்ரீயாக இருக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே மேம். ப்ரெக்னன்சி பற்றி எங்களோட நிறைய கேள்விகளுக்கு வந்து ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online.